எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபை டூரிசம். இப்போ நான் பார்க்க போகிறது கல்வி பொருளாதாரத்தை பற்றி, கல்வியை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஜுகேஷன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம். கல்வின்றது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு ஒரு முடிவு. படித்தவங்க தான் இன்னும் பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் ப்ரைவேட் ஜாப் போவாங்க. ஏழை மாணவர்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ப்பாங்க, ப்ரைவேட் ஜாப் போவாங்க. பணக்கார வீட்டு பசங்களை ப்ரைவேட் ஸ்கூல் சேர்ப்பாங்க, ப்ரைவேட் ஸ்கூல் படித்து கவர்மெண்ட் ஜாப் போவாங்க. நிறைய பேர் அரசு பள்ளியில் படிக்க கசக்கிறது, அரசு வேலையில் சேர இனிக்கிறது. நிறைய போர்டு பார்த்துருப்பீங்க ஸ்கூலாண்ட. பசங்க படிப்பாங்க, நான் கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு போடுவாங்க, மூலிகையில் வேலை கொடுப்பாங்க. ஆனால் போராடி போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க. எப்படியாவது ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க கூட கவர்மெண்ட் ஜாப் போயிடுவாங்க. அவன் பிஹெச்டி இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க கவர்மெண்ட் ஜாப் போவாங்க. அவங்க பொருளாதாரம், ஃபேமிலி பேக்ரவுண்டு, சப்போர்ட் அதை பார்க்கணும். ஏழை வீட்டு மாணவர்கள் கூலி தொழிலில் போவாங்க, ஓட்டு வீட்டில் குடிசை வீட்டில் இருப்பாங்க, உழைப்பாங்க, விவசாய வேலைக்கு போவாங்க, பெயிண்டிங் ஒர்க் போவாங்க. சிறு சிறு சேர்த்து வச்சு படிக்க வச்சு இன்றைக்கி அவங்க வந்து நல்ல ஒரு ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் மார்க் எடுத்துகிட்டு ஒரு ஜாப்புக்கு போவாங்க. நீட்டுக்காக 7.5% கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர். 7.5% கொண்டு வந்தார் அவர். 7.5 கொண்டு வந்தால் நிறைய நீட்டில் ஏழை மாணவர்கள் போகிறாங்க. பணக்காரங்க இருக்காங்களே, நல்லா படிப்பாங்க, லட்சமாக செலவு செய்வாங்க. அவங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாமே பண்ணுவாங்க. நிறைய பணக்காரங்களாம் இருக்காங்களா, சொந்த வீடு இல்லாமல் இருப்பாங்க, அப்பார்ட்மெண்ட்டு வீட்டில் தங்கியிருப்பாங்க. பசங்க படிப்புக்காக பணத்தை செலவு பண்ணுவாங்க, படிப்பு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி கிராமத்துலேருந்து சைடு வரவங்களாம் வந்து ரூம் எடுத்து தங்கின்னு சாப்பாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு கேட்ரிங் வேலைக்கு, சப்ளை வேலைக்கு, பவுன்சர் வேலைக்கு, எல்லா வேலைக்கும் போயிட்டு கஷ்டப்பட்டு படிப்பாங்க. பணக்காரங்க சொந்தமாக வீட்டில் இருந்துட்டு படிப்பாங்க. படிக்கிற சூழல் ரொம்ப முக்கியம். அவங்க படிப்பாங்க, ரொம்ப விரும்பி விரும்பி படிப்பாங்க. பசங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து கொஷின் கேட்கணும். ஸ்கூல் புக்கு தானே அவுட் ஆஃப் சிலபஸ் போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் குரூப் 4 தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எஜுகேஷன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள். உலகத்துலேயே அதிகமாக எஜுகேஷன் முக்கியத்துவம் கொடுக்குற நாடு பார்த்திங்கன்னா சவுத் கொரியா. கல்வியில் முதல்ல இருக்கிற முதல் மாநிலம் பார்த்திங்கன்னா மிசோரம். நாடு பார்த்திங்கன்னா தென்கொரியா. இந்தியாவிலே கல்வியில் முதல்ல இருக்கிற மாநிலம் பார்த்திங்கன்னா மிசோரம், கேரளா, தமிழ்நாடு. இது ரொம்ப பின்தங்கிய மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார். பீகார். தமிழ்நாட்டில் கல்வியில் முதன்மை இருக்கிற ஒரு மாவட்டம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, விருதுநகர், நாமக்கல், ராசிபுரம், ராமநாதபுரம், பெரம்பலூர். ஆனால் ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட். பசங்க கல்வி தரமாக வழங்கப்படணும். இந்த சீனா, ஜப்பான், கொரியா நாட்டில் கல்வி மருத்துவம் இலவசம் கொடுக்குற மாதிரி அதேமாதிரி நம்மளுக்கும் கல்வி மருத்துவம் இலவசம் கொடுக்கணும். எல்லார் மக்களும், அனைத்து தரப்புப்பட்ட மக்களும் அதிகாரத்துக்கு போகணும். எல்லாருக்கும் கல்வி சூழல் உருவாக்கணும். எல்லா மக்களையும் டெவலப் பண்ணணும். மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும். யாரும் எங்கள் வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி